இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 7 சீட்டர் ஈவி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, அது வந்து டியூவல் ஸ்போக் ஸ்டியரிங். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க. இன்னும் டெஸ்ட் ட்ரைவ்லாம் இன்னும் அரேஞ்ச் ஆகல. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கியர் போடுற இடத்துல ஒரு ஆர்ம் ரெஸ்ட் பெருசா குடுத்துருக்காங்க. நல்ல பெருசாவே இருக்கு. அதில நம்ம வந்து ஆட்டோ, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அந்த பட்டனாவே குடுத்துருக்காங்க. கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜும் இருக்கு. இங்க ஸ்டியரிங்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. என்ன ஓடியிருக்குன்னு பார்க்கலாம். அந்த மோடு குடுத்துருக்காங்க. என்ன டைப் ஆஃப் மோடு. பெரிய டிஸ்ப்ளே தான். கார் என்னென்ன டோர்லாம் ஓப்பன் ஆயிருக்கு, பானட் ஓப்பன் ஆயிருக்கு, அந்த எல்லாமே சொல்லுது பாருங்க. டிரைவிங் மோடு. இது வந்து பின்னாடி உள்ள சீட்டு. இது வந்து ஒரு 3 சீட்டரு. பின்னாடியும் அதே மாரி ஒரு 2 சீட்டர் உட்காரலாம். ஹெட் ரெஸ்ட் வச்சே சொல்லலாம் பாருங்க. இது ஒரு 7 சீட்டர் காரு. நல்லா அருமையாவே இருக்கு. 7 சீட்டர் ஈவி இதுதான் ஃபர்ஸ்ட் கார். லார்ஜ் ஸ்பேஸ் செக்மெண்ட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் மாரி சின்னதா வச்சிருக்காங்க பாருங்க பாக்ஸு. அதில தான் சார்ஜிங் கேபிள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து கேல்விஸ் ஈவின்னு போட்டிருக்கு. சார்ஜிங் போர்ட்டும் ஃப்ரண்ட்லயே இருக்கு. பின்னாடி பூட்ட செக் பண்ணிடலாமா? பூட்ட தொறந்த உடனே தெரியும் பாருங்க. எவ்வளோ பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதோட சின்னதா இருக்கும். நார்மலா ஒரு ஃபேமிலிக்கு சின்ன ஃபேமிலி ஒரு வேளை சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறவங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்க ஒரு வேளை இந்த பார்சல் ட்ரே எடுத்துட்டீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வைக்கலாம். இது சிட்டிக்கு யூஸ் ஆகுமா? ஹைவே யூஸ் ஆகுமான்னு தெரியல. நல்லா இருக்கு வண்டி. இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் வந்தா நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. யாருக்கெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நான் ஏத்த மாரி அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவேன். பாருங்க நல்லாவே இருக்கு. மேல ஒரு சன்ரூஃப் வச்ச வெர்ஷனும் வருது. இது வந்து ஒரு பேசிக் வெர்ஷன் சொல்லலாம். சன்ரூஃப் இல்லாம. இது 17 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு இந்த சார்ஜிங் கேபிள்க்குலாம் ஒரு பேக்கும் குடுத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கு வண்டி?